India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Sorry auntie. What? Look at me. என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதா? உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டா நீ சின்ன பொண்ணா? நீ பெரிய அம்மா மாதிரி இருக்க. இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. யார் இவங்களை இந்த கிளப் கூட்டிட்டு வந்தது? நீங்க அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். We are very very sorry. எதுக்கு இந்த மாதிரி ஆன்ட்டி எல்லாம் இந்த கிளப் கூட்டிட்டு வராங்க? சமீர். அம்மா உங்களுக்கு என்னமா பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன மாதிரிமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? என்னமா இது மேக்கப்? ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா நீ எப்படி வேலை செய்யறேன்னு நான் நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா இது நைட் கிளப், யங் பீப்புளுக்காக, உங்களுக்காக இல்ல. நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என் கஸ்டமர் கூட சண்டை போடுறீங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை என்ன ஆண்டின்னு கூப்பிட்டான். ஆன்ட்டின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? இங்க பாரு, நான் உனக்கு அம்மா தான். அதுக்காக ஒட்டு மொத்த உலகத்துக்கும் நான் என்ன ஆண்டியா? எனக்கு இந்த பஞ்சாயத்துக்குலாம் இப்ப நேரம் இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சரி சரி, ஓகே ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைன். சமீர், உன்னோட சாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரீமா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எப்படி என்னோட பையனை உனக்கு பிடிச்சது? அப்படி இல்ல. நான் சொன்னல அபிமா, அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. Thank you so much ஆன்ட்டி. நீங்க ஒரே நிமிஷத்துல என் டென்ஷனெல்லாம் குறைச்சிட்டீங்க. அடுத்த மாசம் என்னோட பேரண்ட்ஸ் வரப்போறாங்க. வாவ். அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உங்களோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிடலாம். ஓகே. என்னாச்சு? என்னடா பாக்குற? சமீர் ப்ளீஸ், நீ இங்க தானே ஒர்க் பண்ற. தேவையில்லாம ஏதாவது சீன் கிரியேட் பண்ணாத. அவன் பார்வையே சரியில்லை, உன்னை ஒரு மாதிரி பாக்குறான். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஏற்கனவே ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கோ. அப்பனா நீ ஒன்னு பண்ணு சமீர். இவளை நீ பைக்ல டிராப் பண்ணிடு, நான் கேப் பிடிச்சு போயிக்கிறேன். சரி, பாத்து போயிட்டு வாமா. பாய் ஆன்ட்டி. Thank you. அப்போ நீதான் என் பிள்ளையோட கேர்ள் ஃப்ரெண்ட முறைச்சு பார்த்துட்டு இருந்தியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? இல்ல நீ என்னதான் பார்த்துட்டு இருந்தியா? இல்லங்க, நான் யாரையும் பார்க்கல. ஒருவேளை நீ ஏன் பக்கமா திரும்பி பார்த்திருந்தனா அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ என்ன தாராளமா பாரு. ஆமாங்க, பார்சல்ல இந்த அட்ரஸ் தான் இருக்கு. நான் வந்திருக்கிறது சரியான விலாசம் தான். நான் தான் சொல்றேன்ல, இந்த பார்சல்ல இங்க இருந்து யாருமே ஆர்டர் பண்ணல. இங்க இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி பேப்பர்லாம் படிப்பமா என்ன? இத திரும்ப கொண்டு போ. ஏங்க முதல்ல உள்ள இருக்கவங்க கிட்ட கேளுங்க, ஆர்டர் பண்ணிருக்க போறாங்க. ஒரு நிமிஷம். அதை என்கிட்ட கொடுங்க. எங்க சைன் பண்ணனும் சொல்லுங்க. Thank you மேடம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை இத சமீர் ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. இத போய் அவன்கிட்ட சொல்லாத.
அப்புறம் அவன் ரொம்ப வெக்கப்படுவான். சரிங்க மேடம். சரி சரி, நீ முதல்ல சமீருக்கு ஃபோன் பண்ண. இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். ஓகே மேடம். அம்மா பாருங்களேன் என் கூட யார் வந்திருக்காங்கன்னு. ஹலோ ஆண்டி. ஹலோ சமீர், அம்மா இவன் ஆகாஷ். நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுட்டு இருந்தோமே, நீங்க மறந்துட்டீங்களா? இவனை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? ஆகாஷ் ஆகாஷ் அவஸ்தி. ஓ மை காட், நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்டப்பா. ஆண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கீங்க. தேங்க்யூ. அட உட்காருப்பா. உன்னோட ஃபேமிலி ஆக்ராக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களே, அப்புறம் நீ எப்படி இங்க? அது அவங்க இப்பவும் அங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அங்கே வேலை எதுவும் கிடைக்கல. இதோ சமீர் தான் சொன்னான் அவங்களோட கிளப்பில் பவுன்சர்ஸ் வேணும்னு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன். கூட்டிட்டு போய் வேலையும் வாங்கி கொடுத்துட்டான். தேங்க்யூ சமீர். ஃபார்மாலிட்டிலாம் பார்க்காதப்பா, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் ஆகாஷ், இப்போ நீ இங்க எங்கே தங்கியிருக்க? அது ஆண்டி இப்போ நான் ஜிபி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன். பிஜிக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஜி? ரொம்ப நல்லா இருக்கு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க இருக்கப்போ நீ பிஜில போய் தங்குவியா? என்ன சமீர்? யூ ரைட் மாம். இன்னையிலேருந்து நீ இங்கே தங்கிடு. அட அது இல்லை சமீர் ஆண்டி, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. இட்ஸ் ஓகே. ஆனா நாங்க உன்னை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறோமே. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தேங்க்யூ. இங்க பாரு, இது உன்னோட வீட நினைச்சுக்கணும். ஆகாஷ் வெல்கம். உனக்காக ரூம் அங்க மேல செட் பண்ணிருக்கேன் பாரு. சமீர், ஆகாஷ்க்கு உன்னோட ரூமை காட்டுப்பா. இது உன்னோட வீடாவே நினைச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அம்மா சமீர், அது வந்து ஏதாவது தேவையா, ஏதாவது வேணுமான்னு கேட்கலன்னு தான் வந்தேன். அதான் நான். இல்ல ஆண்டி, எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே கேட்குறேன். அம்மா நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல சமீர், எதுவும் வாங்க வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. சரி.
அட ஏய் பயப்படாத. நீங்க ஆமா நானே தான். ஆக்சுவலா என்னன்னா உன்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. ப்ளீஸ். எதுக்கு வெக்கப்படுற? அத கொஞ்சம் போட்டு விடு. சரி. அண்ணா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நீ போ, நாங்க வந்துடுறோம். நீ சீக்கிரம் போ, ரெடி பண்ண. அட சமீர். ஜிலு. அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட என்ன ஜிலு அக்கா, மறுபடியும் அதே டிஃபனா? தினம் தினம் ஒரே பிரேக்ஃபாஸ்டா? நாளைக்கு பரோட்டா ரெடி பண்ணுங்க. சரி தம்பி. ஆகாஷ் மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா போக வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு பெரிய பார்ட்டி போல. பார்ட்டியா? மாஸ் தீம் பார்ட்டி. இன்னைக்கு ரொம்ப கிரௌட் இருக்கும் போல. ரீமா கூட அங்கதான் இருப்பா. அப்புறம் உனக்கும் சேர்த்து ஒரு நல்ல பணம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே நாள்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். ஹாய் ஹேண்ட்ஸம். என் கூட சேர்ந்து நீ ட்ரிங்க் பண்ண மாட்டியா? உங்களை மாதிரி அழகான ஒரு லேடியோட ஆஃபரை வேணான்னு சொல்ல முடியுமா? பட் ஆனால் நான் டியூட்டியில் இருக்கேன். ரியலி? சாரி. சாரி ஆண்டி. வாட்? லுக் அட் மீ. என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதா? நல்லா பாரு, நான் ஆண்டியா? ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? நீ உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டு நீ யூத்தா? உன்னை பார்த்தா அம்மா மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா ஆண்டின்னு கூப்பிடுறியா? இவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. யார் உங்களை இந்த கிளப் கூட்டிட்டு வந்தது? ப்ளீஸ் 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 கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க போங்க. அட எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாரு. திமிரா பேசுறது நீங்க தான். என்ன பேச்சு பேசுற? சமீர், ஓ மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு. தயவு செஞ்சு கேளுங்க. சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் சண்டை போடாதீங்க. நீங்களா? சமீர், இங்க பாருங்க, நான் அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி சாரி. எதுக்கு இந்த மாதிரி ஆண்டி எல்லாம் இந்த கிளப்புக்கு கூட்டிட்டு வராங்க? சமீர். அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அட என்னம்மா இது ட்ரெஸ் எல்லாம்? என்னம்மா மேக்கப் இது? இல்ல, அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா நீ கிளப்ல எப்படி வேலை செய்யறேன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இது நைட் கிளப், யங் கிரவுடுக்காக, உங்களுக்காக இல்ல. நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து என் கிளையண்டோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன பார்த்து ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்கா. உங்களை ஆண்டின்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுவாங்க? நான் உனக்கு மாம் தான். ஆனா அதுக்காக இந்த உலகத்துக்கே நான் ஆண்டி கிடையாது. இங்க பஞ்சாயத்து பண்ணலாம் எனக்கு நேரம் இல்ல. சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. போங்க. சரி 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 ஃபைன்.
ஆகாஷ் நீ பார்த்து சொல்லு, நான் பார்க்க ஆன்ட்டி மாதிரியா இருக்கேன்? ஆமாம் அப்படிதான் இருக்கீங்க. ஆனால் ஆண்டியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆகாஷ், ஆகாஷ் என்னாச்சு? இல்லடா அந்த ஷேவிங் க்ரீம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துக்கிறேன். டே ஒரு நிமிஷம். அது அந்த க்ரீம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுப்பா, அதனால நான் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரிடா, நான் புதுசு வாங்கிக்கிறேன். வரேன். நீங்க இங்கிருந்து போயிடுங்க. அட நீங்க சீக்கிரம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட அட போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. அம்மா, இன்னைக்கு ரீமாவோட பர்த்டே. அதனால நான் என்ன நினச்சேன்னா, நாங்கள் ஒரு லாங் டிரைவ் போட்டுமா? வாவ், தாராளமா போயிட்டு வாப்பா. ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய வயசு தானே இது. 4 இடத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ண. தேங்க்யூம்மா. ஆகாஷ், இன்னைக்கு நைட் நீ வீட்டிலே இரு, அம்மாவை கவனிச்சுக்க. கண்டிப்பா. ஜில்லு, சொல்லுங்க மேடம். நீ உன் மாமா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல. ஆமா மேடம். நீ ஒரு வேலை செய், இன்னைக்கு நீ உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. மேடம் இப்ப இல்ல மேடம், அங்க போறதுக்கு பஸ் கிடைக்காது. நாளைக்கு காலையில போயிடுறேன். நீ எதுக்கு பஸ்ல போய் கஷ்டப்படணும்? ஜாலியா டாக்ஸில போ. டாக்ஸிக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். இதை வச்சுக்கோ. அட வாங்கிக்கோ. சொந்த பந்தங்களை அடிக்கடி போய் பாத்துக்கணும். சந்தோஷமா போய் பாத்து. தேங்க்யூ மேடம். நீங்க என் உயிரை எடுத்துருவீங்க போல இருக்க ஆண்டி. பிரமாதம். இந்த வயசுல கூட யாரும் இவ்வளவு அழகா இருக்க முடியுமா என்ன? என்னன்னா வைன் மாதிரி. அதுக்கு வருஷங்கள் ஆக ஆக அதோட போதை அதிகமாயிடும்.
சில பேரை பார்க்கும்போதே போதை தலைக்கேறும். அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஹலோ மேடம், டைம் பாத்தியா? இன்னைக்கு நீ எவ்வளவு லேட்டா வந்திருக்க? வீட்டு வேலைலாம் அப்படியே கிடக்குது. இன்னும் நீ பாத்திரம் கழுவல, சமையல் கூட பண்ணல. நீ என்னடா ரொம்ப ரிலாக்ஸா வந்துட்டு இருக்க? ஆமா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு எனக்கு சுத்தமா மூடு இல்ல. பொதுவா எனக்கு வேலை செய்யறதுக்கு மூடே வராது. ஆனா சம்பத்துக்காக மட்டும்தான் செய்யறேன். இப்பத்துல இருந்து நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யுங்க. இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுவும் பெரிய அமௌண்ட்டா கொடுங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? என்ன ரொம்ப திமிரா தெரவட்ட பேசிருக்க? எந்திரி எந்திரி முதல்ல. உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. எந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. மாமா வீட்டுக்கு நேத்து போகவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? நான் இங்கதான் இருந்தேன். அப்புறம் நீங்களும் ஆகாஷும் வீட்ல தானே இருந்தீங்க. நீ வீட்ல இருந்தியா? ஆனா நான் உன்னை இங்க பார்க்கவே இல்லையே. கண்ணில் படாம பதுங்கி இருந்தேன். நான் இங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா இந்த வீடியோ எப்படி எடுக்க முடியும்? அப்புறம் உங்களை லம்பா பணம் கேட்டு எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும்? 4 லட்சம் ரூபாய் வேணும் மேடம், அதுவும் ஒரே வாரத்துல. 4 லட்சமா? அது 4 லட்சம்ங்கிறதுல அப்படி அப்படியே பேசி குறைக்கலாம் நினைக்காதீங்க மேடம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 வருஷமா உங்களுக்கு நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க உங்க கையால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த ஜில்லு இவ்ளோ பெரிய கேடியா இருப்பான்னு. இப்போ நம்மள அவ பெரிய பிரச்சனையில எழுதி விட்டுட்டாலே. சமீர் என் மேல ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருக்கான். ஆக்சுவலா அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆனா சில்லோட்ட நம்மளோட வீடியோ இருக்கு. எப்படியாவது அவகிட்ட இருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். அத எப்படி பண்றது? யோசிச்சு பிளான் பண்ணலாம். நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன். ஜில்லு, எப்படி இருக்க ஜில்லு? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, அது என்னன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஆமா, இது என்ன புது போனா? உன்னோட மேடம் தீபாவளி போனஸ உனக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டாங்களா என்ன? போனஸ் இல்லம்மா, எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி. போன் டேமேஜ் ஆச்சு சொன்னல. நீ கவலைப்படாத, இத வச்சுக்கோ. என்னுடைய பழைய போன் வச்சுக்கோ. நிஜமாவா? ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மேடம், நீங்களா? 4 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் கொடுத்த அந்த 1 வார டைமோட கடைசி நாள் இன்னைக்குதான். என்னோட போன் என்ன விடு. மேடம், மேடம் என்னோட போன். பாஸ்வேர்ட் என்கிட்ட சொல்லுடி. சொல்ல மாட்டேன். பாஸ்வேர்ட் சொல்ல புரியலையா? சொல்ல மாட்டேன். பாஸ்வேர்ட் சொல்லுடி. பாஸ்வேர்ட் சொல்லுடி. சொல்லுடி, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு. உனக்கு என்கிட்ட 4 லட்சம் வேணுமா? ஒழுங்கா அந்த பாஸ்வேர்ட் சொல்லுடி. சொல்லுடி. சொல்லுங்கறல. என்னையா நீ வீடியோ எடுக்கற? ஒண்ணு சொல்லுடி. சொல்லு. சொல்லுங்கறல. சொல்லுடி. சொல்லுடி என்கிட்ட. சொல்லு. அட, அவ செத்து போயிட்டா. நான் ஒன்னும் அவளை கொல்லல. அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்.
சம்பளம் ஜாஸ்தி வேணும்னு அனுப்பிடுச்சால, அதனால அவளை வெளியே அனுப்பிட்டோம்னு நம்ம சொல்லிடலாம். வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம். இந்த சடலத்தை நம்ம எங்கேயாவது மறைச்சிடலாம். காட்டுல எங்கேயாவது போய் புதைச்சிடலாம். இந்த போனை கூட நம்ம உடைச்சு போட்டுடலாம். நீ டென்ஷன் எதுவும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அட நீ என்ன யோசிக்கிற? முதல்ல நீ அவளை தூக்கு தூக்கு. ஆகாஷ், இன்னைக்கு நான் புது சாரி கட்டியிருக்கேன். ஆனா நீ தான் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை மர்டர் பண்ணிருக்கோம். நீ என்னடா சாரியை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம இப்ப வெளியே இருக்கோம். கொஞ்சம் மெதுவா பேசு. சில்லோட முகம் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஷயத்த நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே பண்ணோம். நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன் தெரியுமா? அப்புறம் என்னால நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீயும் என்ன காதலிக்கிறியா? அடா ஆமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க. ஓகே. ஒவ்வொரு தடையும் ரொமான்ஸ் பெட்ரூம்ல மட்டும் தான் பண்ணணுமா என்ன? நம்ம வீட்ல இருக்கிற ஹால்ல கூட பண்ணலாம்ல. ஹால்ல சோஃபா கூட இருக்கு. அப்புறம் இந்த சோஃபா இருக்கு பாரு, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சமீர் சமீர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு லாங் டிரைவ் போயிருக்கான். அப்புறம் ஜில்லு மேல போயிட்டான். எங்க அம்மா கிட்ட இருந்து விலகிடுறா ராஸ்கல். சமீர், சமீர் நான் சொல்றத கேளு. சமீர், சமீர் நான் சொல்றத கொஞ்சம் கேளு சமீர். சமீர், பொறுக்கி ராஸ்கல், உன்னை நான் நண்பன்னு நினைச்சேன்டா. உனக்காக நான் வேலை வாங்கி கொடுத்தேன், என் வீட்டிலே தங்க வச்சேன். ஆனா நீ சமீர் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. சமீர் அவனை விடு, அவனை விடு சமீர். சொன்னா கேளு சமீர். ஆமா, எனக்கும் ஆகாஷ்க்கும் நடுவுல அஃபேர் இருக்கு. அப்படி இருந்தா என்ன தப்பு? அம்மா, ஆகாஷ் என்னோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு. உங்களுக்கு அஃபேர் வச்சுக்கணும்னா உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. வாய் மூடு. நான் உன்னோட அம்மா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா உனக்கு? இப்படி கத்துறனால செஞ்சதெல்லாம் சரி ஆயிடாது. நீங்க எந்த தப்பு பண்ணலனா அப்ப நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? உங்களுக்கே தெரியும் உங்க உறவு எவ்வளவு தப்பானதுன்னு, எவ்வளவு மோசம்னு. சமீர், நீ உன் அம்மா கிட்ட இப்படி எடுத்துரிஞ்சு பேசாத. ஏய், நாங்க பேசும்போது நீ இடையில வராத. உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்புற வெளியே பாரு. அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆகாஷ் இனிமே இங்கே தான் இருப்பான். அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீ இத வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க புள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு தான் தெரியல, ரீமா வீட்ல இருந்து கல்யாண விஷயம் பேசுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா ரீமாவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவளோட மாமியார் தப்பான உறவு வச்சிருக்காங்க. அப்படியா? நீயும் ரீமாவும் எது செஞ்சாலும் அது மட்டும் கரெக்டா? அதே விஷயத்தை நாங்க செஞ்சா அது தப்பா? எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. நீ அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் அவளோட அப்பா அம்மா என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் என் லைஃபை என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். நானும் ஆகாஷும் ஒருத்தர் ரொம்பவே விரும்புறோம். அவன் இனிமே இங்கதான் இருப்பான், இதே வீட்டுல தான் இருப்பான், ஏன் கூட தான் இருப்பான். இதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ. வா ஆகாஷ். ஆகாஷ். ஹாய் சார். ஆகாஷ், இந்த உன்னோட இந்த மந்த் சேலரி. சேலரியா சார்? இவ்வளோ அட்வான்ஸாக சீக்கிரமே கொடுத்துட்டீங்க. உன்னை இந்த வேலையை விட்டு அனுப்ப எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்க.
ஏன் சார், என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ என்ன தப்பு பண்ணலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா சமீர் உன்னை பத்தி மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கலன்னா அவன் இந்த வேலையில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சமீர் பல வருஷமா இங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஆளு. அவனை எங்களால கண்டிப்பா சாக் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சார், யூ கேன் கோ நவ். விக்கி, சமீர், சமீர், நான் உனக்கு எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என் காலை நீ அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? நான் வேலையில பிஸியா இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. இங்க பாரு, நான் உன்னோட அம்மா. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அப்படியா? நீங்க விரும்பினா எதை வேணாலும் செய்வீங்களா? ஆனா நான் உண்மையை பேசக்கூடாதா? நான் உன்கிட்ட விவாதம் பண்ண விரும்பல. நீ இப்ப ஆகாஷோட வேலையை திரும்ப வாங்கி தரணும். முடியாது. அப்படி நீ ஆகாஷ்க்கு அவனோட வேலையை திரும்ப வாங்கி கொடுக்கலனா அப்புறம் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நீங்க தான். இன்னும் இந்த தப்பான உறவு எவ்வளவு நாள் நடக்கும்? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடு ஒண்ணு உங்க பேர்ல இல்ல, பாட்டி பேர்ல தான் இருக்கு. உங்க பையன் வயசுல இருக்கிற ஒரு பையனோட நீங்க உறவு வச்சிருக்கீங்கன்னு பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வீட்ல இருந்து உங்களை அவங்க துரத்துவாங்க. இல்லனா ஆகாஷை நீங்க வெளியே அனுப்புங்க. இல்லனா நீங்க 2 பேரும் வெளியே போயிடுங்க. ஏண்டா என்னைய மிரட்டுறியா? என்ன மிரட்டுறல? என்னோட லைஃபை நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன். புரியுதா உனக்கு? அப்ப சரி, நான் பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்க உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடியா இருங்க. சமீர், சமீர், சமீர் என்னோட புள்ள. அவன் விரும்பின பொண்ணு இவனை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அவளுக்காக இந்த உலகத்தை விட்டு அவன் போயிட்டான். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேம். நாங்க நிச்சயமா சமீர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாடியை உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. போங்க. சமீர், அடேங்கப்பா, என்னம்மா ஆக்டிங் பண்றீங்க ஆண்டி? நான் என்னதான் பண்றது? இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அப்பதானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. யாராலையும் நம்மள மிரட்டவும் முடியாது. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு இந்த ட்ராமா சுத்தமாக பிடிக்கல. முதல்ல சில்லோ, அப்புறம் சமீர். கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போயிடலாமா? நம்ம கோவா போயிடலாம். அப்புறம் ரிலேஷன்ஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன், சமீரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் ஹரித்வார் போறேன்னு. பேக்கிங் பண்ணிடலாமா? கண்டிப்பா. அங்க போய் நல்லா ஜாலியா இருக்கலாம். பார்த்து பார்த்து. இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க கிளம்புறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல இன்ஸ்பெக்டர் சார். சமீரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக பூஜை செய்ய போறோம். ஹரித்வார் போறேன். அட, கோவாக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஹரித்வார் போறீங்களா? இல்ல இல்ல, அது வந்து திரும்ப போய் சொல்ல ட்ரை பண்ணாத. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தானே சமீரை கொன்னீங்க, அதே மாதிரி ஜிலுவி நீங்க தானே கொன்னீங்க. ரீமா மேடம்,
நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன். ஜில்லு அவளோட பழைய போனை என்கிட்ட கொடுத்தா. நான் அதுல ஒரு வீடியோவை பார்த்தேன் மேடம். நான் அதை தான் உங்ககிட்ட காட்ட போறேன். இத பாருங்க. ரீமா மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கண்டிப்பா சமீர் சாரையும் ஜில்லவையும் ஏதோ பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். சமீர் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலை கிடையாது. நீங்க இவனோட தப்பான உறவை மறைக்கிறதுக்காக கொலை பண்ணிட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தானே சமீரை கொன்னீங்க? ஆமா ஆமா, அவங்க 2 பேரையும் நான் தான் கொன்னேன். பின்ன நான் என்னதான் பண்றது சொல்லு. அந்த ஜில்லு இருக்கல, அவளுக்கு என்ன பத்தின எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த வேலைக்காரி இருக்கல, அவ என்னைய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சமீர் அவ இவனை வேலையில இருந்து எடுத்துட்டான். என்னோட புள்ள அவன் ஏன் புள்ளையா இருந்து என்னைய மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். அவன் பாட்டுக்கிட்ட போய் சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னான். விட்டுற முடியுமான்னு சொல்லு. நீங்க இந்த கொலையை உங்க பேரரசனாலையும் இவன் மேல இருந்த காதல்னாலையும் தான் செஞ்சிருக்கீங்க. அப்புறம் நான் வேற என்னதான் பண்றது சொல்லு. வேற வழி இல்லாம தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க 2 பேரையும். சார் எடுத்துட்டு போங்க. நான் வேற வழி இல்லாம தான் பண்ணிட்டேன். சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க சார். உள்ள வச்சு உரிக்கிறேன். யார் தப்புன்னு தெரியும். வா.